ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயா சிவஹோம் நமக. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்தில் அள்ளி கொடுத்திட வேண்டுமென்று நினைத்து உன்னை தேடி வரும் உன் அப்பனை அலட்சியம் செய்து விடாதே என் தங்கமே. இதை முழுமையாக கேட்டுவிட்டு செல் என் குழந்தையே. சிவன் பக்தர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, உன்னை தான் தனக்காக என்று நினைத்து கொண்டிருந்த அந்த உறவை பற்றி கூற வந்திருக்கின்றேன். உன்னை தன் தேவைக்காக பயன்படுத்தும் இந்த ஒரு உறவு சொன்ன வார்த்தைகளை நீ இப்பொழுது கேட்டிருக்கிறாயா தங்கமே? உயிருக்கும் மேலாக நினைக்கும் உன்னை பற்றி இன்னும் ஒருவரிடம் சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் இது. இதை தெளிவாக கேட்டு தெரிந்து கொள் தங்கமே. அவர் உன்னை எந்த இடத்தில் வைத்திருக்கிறார் என்பது இப்பொழுது உனக்கு புரிய வரும் தங்கமே. உனக்கே நன்றாக புரியும். உன்னிடம் அவர் பழகும்போது அவருடைய தேவைக்காக மட்டும்தான் பழகினார் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இந்த உறவு நம்மிடம் வரும்பொழுது நம்மை ஓரளவு தெரிந்தவர்களாகத்தான் வந்தார்கள். பின் அவர்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்மிடம் பயன்படுத்தி கொண்டார்கள் என்பது நீ நினைத்து கொண்டிருந்த கணக்கு அல்லவா என் குழந்தையே? அவரை நீ ஒரு சில சமயங்களில் அப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறார். நமக்கு இவர் தேவைக்கென்றுதான் வந்திருக்கின்றார், அவர் தேவைக்காக நம்மை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதெல்லாம் உன்னுடைய கணக்கல்லவா குழந்தையே? இப்போது அவர்களுக்காகவே பிரிந்து சென்று விட்டார்கள் தங்கமே என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். தேவை முடிந்தவுடன் உன்னை விட்டு வேறொருவரிடம் சென்று விட்டார் என்று நீ நினைக்கின்றாய். ஆனால் நிச்சயம் அது அவ்வாறல்ல தங்கமே. உயிருக்கு மேலாகத்தான் உன்னை நினைத்து கொண்டிருக்கின்றார். அவர் மனதில் உன்னை சுமந்து கொண்டு உன்னை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார் பிள்ளையே. எப்படி உன்னிடம் எப்படி சொல்வது, எதை சொன்னால் நீ சமாதானமாவா என்று உனக்கு என யோசித்துக் கொண்டிருக்கும் அந்த உறவை நீ இப்படி சொல்லிவிட்டாயே என் தங்கமே. அவர்தான் தன் நண்பரிடம் உன்னை பற்றி கூறியிருக்கிறார், அழுது கொண்டிருக்கிறார். இத்தனை நாளாக அவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்று எனக்கு தெரியவில்லை. இப்போது மிகவும் வருத்தத்தில் உள்ளேன். அவர்களுக்கு பிடித்தது போல் நான் ஒரு நாள் கூட நடந்து கொள்ளவில்லை என்று மன வருத்தத்துடன் அவருக்கு அதிகமாகவே இருக்கிறது. மன வருத்தத்துடன் அழுது கொண்டே தன் நண்பரிடம் இதையெல்லாம் கூறினார் தங்கமே. நான் அவருடைய தேவை மட்டும் பயன்படுத்தி விட்டேன் என்று அவள் நினைக்கிறாள். நினைத்ததும் இப்படித்தான் அவள் நினைத்து கொண்டு என்னை சந்தேகப்பட்டு கொண்டிருக்கிறாளே என்று நினைக்கிறார் தங்கமே. நிச்சயம் இல்லை. என் உயிருக்கு உயிரானவளாத்தான் அவளை நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது நான் பிரிந்து விட்டேன். ஏதோ ஒரு மனக்கசப்பு எங்களுக்குள் வந்து விட்டது. ஆனால் சண்டை எதுவும் போடாமல் நான் வந்து விட்டேன். ஆனால் இந்த ஜென்மத்தில் அவள் மட்டும்தான் என்னுடைய துணை, என்னுடைய வாழ்க்கை என்று அவர் நண்பரிடம் சொல்லி அழுது கொண்டிருக்கிறார் தங்கமே. அவர் கண்ணில் கண்ணீர் தேங்கி தேங்கி அழுது அவர் மனதில் இருக்கும் வேதனையை தாங்கிக் கொள்ள முடியாத அளவு இருக்கிறது பிள்ளையே. உன்னை உயிருக்கு மேலாக நினைத்து கொண்டுதான் இருக்கிறார் தங்கமே. மற்றவர்கள் உன்னை குழப்பினாலும் உன் மனம் தெளிவான நீரோடை போல்தான் நீ இருக்க வேண்டும். எல்லோருக்கும் ஏதாவது ஒன்றை சொல்வார்கள். நீ என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்பதில் நீ தெளிவாக இரு கொள் தங்கமே. உன் வாழ்க்கை உன் முடிவாக இருக்கட்டும். வாய்ப்பு வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்பதை விட இப்போது வாய்ப்பினை உருவாக்க முடியுமா என்று தேடு. பார்த்தால் போதும் தங்கமே. நல்ல வாய்ப்புகள் நிச்சயம் கிடைக்கும். உன்னுடைய கண்களுக்கு புலப்படும். நிச்சயமாக உனக்கான வாய்ப்பை நான் அமைத்து தருகின்றேன். உன்னுடைய துணை உன்னை மட்டும்தான் நினைத்து கொண்டு
கொண்டிருக்கின்றார், உனக்காக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த ஜென்மத்தையே உன் கையில் ஒப்படைத்துவிட்டு அவர் அனாதையாக நின்று கொண்டிருக்கிறார் தங்கமே. அவரை நீ தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறாய். அந்த எண்ணத்தை மாற்றி அவருடன் சேர்ந்து வாழ் என்றுதான் நான் கூறுவேன் தங்கமே. எத்தனை சண்டைகள் இருந்தாலும் பேசாம போயனவரை சென்று பார் தங்கமே. என்ன என்று கேட்டு மனக்கசப்பை நீக்கி இருவரும் சந்தோஷமாக சேர்ந்து வாழுங்கள் தங்கமே. ஏனென்றால் அவர் உன்னை காதலிப்பது உண்மை குழந்தையே. உன்னைத்தான் இந்த உலகத்தில் பெரிதாக நினைத்து கொண்டிருக்கிறார் தங்கமே. நீதான் வேண்டுமென அவர் எங்களிடமும் கூறிக்கொண்டிருக்கிறார் குழந்தையே. இதில் எந்தவித சந்தோஷமும் உனக்கு வேண்டாம், எந்தவித சந்தேகங்களும் உனக்கு வேண்டாம். சந்தோஷப்படு தங்கமே. அவர் மனதில் நீ இருக்கிறார். அவரை சந்தேகப்பட்டு கொண்டிருக்காதே. வாழ்க்கை அனுபவித்து வாழ பழகு தங்கமே. அனைத்தும் சரியாக இருக்கும். உன்னோடு நான் இருக்கின்றேன் குழந்தையே. எதை நினைத்தும் பயம் கொள்ளாதே. உன் அப்பன் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் உனக்கு துணையாக வருவேன் என்பது உண்மை. எவ்வளவு உண்மையோ அதுபோல் அதுவும் உண்மை என்று நம்பு குழந்தையே. அவர் உன்னைதான் வேண்டுமென்று எண்ணி உனக்காகத்தான் இந்த வாழ்க்கையை அர்ப்பணித்து இருக்கின்றார் தங்கமே. உனக்காக எவ்வளவு காயங்களையும் எவ்வளவு அவமானங்களையும் அவர் சுமந்திருக்கிறார் என்பது அவருக்கு மட்டுமே தெரிந்ததாக இருக்கிறது தங்கமே. நீ எவ்வளவு முறை அவரை துரத்தி இருப்பாய். ஆனால் அவர் திரும்பும் இடம் நீயாகத்தானே இருந்து கொண்டிருக்கிறாய் ஒவ்வொரு முறையும். அவரை ஏன் சந்தேகப்படுகின்றார்? அவர் உனக்கானவராகத்தான் இதுவரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இனிமேலும் உனக்காகத்தான் என்று அவர் நண்பரிடம் கூறிக்கொண்டிருந்ததை நான் கேட்டேன் குழந்தையே. எந்தவித சந்தேகமே இல்லாமல் அவரை நீ ஏற்றுக்கொள். அவர் உன்னை நலமாக பார்த்துக்கொள்வார் தங்கமே. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் ஈசப்பெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.